அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி பஞ்சாங்கம் தேதி பார்த்திங்கன்னா 22/5/2024 வைகாசி மாதம் 9ஆம் தேதி குரோதி வருடம் புதன்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா சதுர்தசி திதி மாலை 6:48 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு பௌர்ணமி திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் காலையில் 7:46 வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு விசாக நட்சத்திரம் இருக்குது. முருகனுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகம். இன்றைக்கி நரசிம்ம ஜெயந்தியும் இருக்குது. லக்ஷ்மி நரசிம்மருக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது. வழிபாடு செய்கிறதுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்குது. வைகாசி விசாகம் இன்றைக்கி தனிய நாளாகவும் இருக்குது. அதனால் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் 12 மணி முதல் 1:30 வரை இருக்குது. யமகண்டம் காலையில் 7:30 முதல் 9 மணி வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா பகல் 10:30 முதல் 12 மணி வரை இருக்குது. இன்றைக்கி சூரியன் உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:55க்கும் சூரியன் மறைதை மாலை 6:32க்கும் இருக்குது. இன்றைக்கி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டோன்னா காலையில் 9:30லேருந்து 10:30 வரை இருக்குது. மாலை 4:30லேருந்து 5:30 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:30 முதல் 11:30 வரை இருக்குது. மாலை 6:30 முதல் 7:30 வரை இருக்குது. இன்றைக்கி சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா மீன ராசிக்கும் ரேவதி நட்சத்திரத்துலையும் இருக்குது. இன்றைக்கி விசாக நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கதிர் அறுக்கிறது, புதிய துணி உடுக்கிறதுக்கு, கிணறு இல்லைன்னா குளம் சீர் செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது. இன்றைக்கி சதுர்தசி திதியில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல் சீரமைக்கிற வேலை, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, கறி சாப்பிடுறது, பயணம் செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. தேய்பிறையில் திருமணம் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா செயல்களும் செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி தாமதம், ரிஷப ராசிக்கு சுபம், மிதுன ராசிக்கு குழப்பம், கடக ராசிக்கு அசதி, சிம்ம ராசிக்கு வழிபாடு, கன்னி ராசிக்கு பேராசை, துலாம் ராசிக்கு நிம்மதி, விருச்சிக ராசிக்கு ஜெயம், தனுசு ராசிக்கு ஆரோக்கியம், மகர ராசிக்கு ஆர்வம், கும்ப ராசிக்கு நன்மை, மீன ராசிக்கு நிதானம். ஆக மொத்தம் இன்றைக்கி நாள் முழுக்க எல்லா ராசிகளுக்கும் பொதுவான நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை, குழப்பங்களும் இல்லாத ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு இனிமையாக கொண்டு போங்க. இன்றைக்கி ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா எந்த செயலையும் முழு ஈடுபாடோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களை தேடி வெற்றிகள் தேடி வரும் நாளாக இருக்குது. வெற்றி பெறுவதற்கான உறுதிகள் எல்லாமே திடமும் சரி, தன்னம்பிக்கையும் உங்கள்கிட்ட இன்றைக்கி நல்லாவே இருக்குது. உங்களோட முயற்சிகளுக்கு உறவினர்கள் பார்த்திங்கன்னா உறுதுணையாக இருப்பாங்க. நண்பர்கள் மூலிமா நல்ல உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கூட பிறந்தவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை நீங்கள் மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களும் இன்றைக்கி உங்களோட நல்லுறவோட ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை நல்லபடியாக திட்டமிட்டு செய்யக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கூட இன்றைக்கி வீட்டில் குடும்பத்தில் விருந்தினர் வருகை இருக்கிறதுனால மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. 2 பேரும் துணையோட இன்றைக்கி உற்சாகத்தோட உறுதியோடவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. மாலையில் வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும். அது மனசுக்கு நல்ல ஒரு நிம்மதியும் திருப்தியும் தரக்கூடிய நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லா இருக்குது. செழிப்பான ஒரு நாள் தான். செலவுகளும் நல்ல கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு கவலையும் இல்லை. அதிகமான வரவுகளை சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான திட்டமிடல் இன்றைக்கி நல்ல பலனை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நீங்கள் சிறந்த ஆற்றலோடு இன்றைக்கி இருப்பீங்க. நாள் முழுக்க இன்றைக்கி ஆரோக்கியமாக சிறப்பாக நாளை இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு இன்றைக்கி நாள் ஒரு உகந்த நாளாக இருக்குது. எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாளை கொண்டு போங்க.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைக்கி வந்து ஆ, சின்ன சின்ன சுப செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உறவினர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சி நல்ல ஒரு ஒற்றுமை சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வெளியூர் பயணங்களால் வேற்றுமொழி நபர்கள் மூலயமா நல்ல ஒரு அறிமுகம் கிடைச்சி பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களோட செயல்களை எல்லாத்தையும் வெற்றிகரமாகவும் சுமூகமாகவும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முக்கிய நடவடிக்கைகள் முக்கிய முடிவுகள் நல்ல பலனை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஆரோக்கியம் கொஞ்சம் சீராகும். அதே மாதிரி தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் இன்றைக்கி கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கும், முன்னேற்றம் தெரியும். அதற்கு பலனாக சில காரியங்களை நீங்கள் சிந்தித்து செயல்படுறது நல்லதாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலையில் தரம் பார்த்திங்கன்னா பாராட்டக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. உங்களோட வேலைகளை அனுசரணையோடு செய்வீங்க. கூட வேலை செய்கிறவங்களும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. சில சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற நகைச்சுவை உணர்வு காரணமாக துணைக்கூட இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அது உங்களோட 2 பேருக்குள்ளேயும் உறவை வலுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை தீட்டுறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமைக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. அதிகமான சேமிக்கிற நிலை இருக்குது. இன்றைக்கி எதிர்காலத்துக்கான திட்டத்தில் சேமிக்கிறது நல்ல ஒரு பலனை தரும். முதலீடில் பார்த்து கவனமாக முதலீடு செய்கிறது நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. சிறந்த ஆற்றலோடு இருப்பீங்க. உங்களோட நகைச்சுவை உணர்வால் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சுற்றி இருக்கிறவங்களையும் இன்றைக்கி சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ரிஷபராசிக்கு இன்றைக்கி பல நாட்களுக்கு பிறகு நல்ல ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைக்கி நாள் அமையும். நல்லபடியாக நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி வந்து பசங்களால் வீட்டில் செலவுகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீகத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும். அது மூலிமா உங்கள்கிட்ட இருக்கிற பதட்டத்திலேருந்து விடுபட்டு ஆறுதல் பெறக்கூடிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி வேலை விஷயமாக பயணங்களில் அலைச்சலும் சோர்வும் ஏற்படுற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் உழைப்புக்கேற்ற பலன் நல்லாவே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் செய்கிற தெய்வீக ஈடுபாடு காரியங்கள் உங்களுக்கு பல நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர்களை இன்றைக்கி கூட பிறந்தவங்கள அந்த மாதிரி அனுசரித்து போகிறது நல்லா இருக்கும். நல்ல ஒரு பலனை அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்க முடியும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தாமதமாக தான் இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. அதனால் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு முறையாக செய்கிறது அவசியமாக இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான பலனை கருதி நல்ல ஒரு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக ரெண்டு பேரும் இன்றைக்கி குழப்பமான மனநிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. அது துணையை வருத்தமடைகிற மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி உட்கார்ந்து பேசி உங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முயல்றது நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கூடுதல் செலவுகள் இருக்குது. பசங்களாலேயும் விரயங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. செலவுகளை பார்த்து கண்காணிச்சிங்கன்னா நல்லதாக இருக்கும். இல்லைனா சேமிப்பு குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. உங்கள் அப்பாவோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்குது. அதுக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும். ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் நாள் சுமாராக போகக்கூடிய நாள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி பசங்க கூட தேவையில்லாத வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே பாசிட்டிவாக எண்ணத்தோட உற்சாகத்தோடு வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் தாமதமாக இருக்குது. எதுக்கும் சோர்ந்து விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி அதிகமாக கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கு. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எதிர்பாராத உதவி இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பெண்கள் சிக்கனமாக செயல்படுவாங்க. அதே மாதிரி பொறுப்போடு செயல்பட்டிங்கன்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி பணியில் உங்களோட வேலையில் வளர்ச்சி பெறணுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி கவனமோட பணியாற்றுறது அவசியமாக இருக்குது. உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறதுனால நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொடக்கூட பேசும்போதோ பழகும்போதோ உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத குழப்பங்களோ பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவை விட இன்றைக்கி செலவு அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி வீண் விரயங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணத்தை கையாளும் போதோ குறிப்பாக வெளியில் போகும்போதோ கடைகளில் செலவுகளுக்கு செய்யும் போதோ பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது. கவனமாக இல்லைன்னா இழப்புகளோ விரயங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக மன உளைச்சல் இருக்கிறதுனால கால்வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. உடற்பயிற்சி செஞ்சாலோ இல்லைன்னா அமைதியாக யோகா செஞ்சாலோ நல்ல பலன் கிடைக்கும். மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்குது. உங்களோட வளர்ச்சி குறித்து நீங்களே மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்தில் பல நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குது. ஆரோக்கியமும் நல்லாவே இருக்குது. குடும்ப உறவுங்களுக்கு இடையே பார்த்திங்கன்னா நல்ல ஒற்றுமை இருக்கும். வீட்டில் பொருளாதார நிலை நல்ல ஒரு முன்னேற்றத்தை தெரியும். கூட பிறந்தவங்க வழியில் அவங்களோட வீட்டில் மகிழ்ச்சி கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை விஷயமா பயணங்கள் மூலயமா நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். அது மூலயமா எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலை செய்கிற இடத்துல சிறந்த பலனாக இருக்கும். வேலை தொடர்பான பயணம் இருக்குது. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது அவசியமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் துணை கூட இன்றைக்கி நேர்மையான அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசி பழகிறதுனால 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்பு பாசம் வெளிப்படுதல் புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பொறுப்போடவும் உற்சாகமாகவும் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் சந்தோஷமான நாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சூப்பராக இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்களுக்கு வர வேண்டிய நீண்ட கால நிலுவைத் தொகை இன்றைக்கி சேரும். அதை முழுதுமாக சேமிக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. அது நல்ல ஒரு எதிர்கால திட்டத்துக்கு பயன்படக்கூடிய விதத்தில் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிற உற்சாகமோ ஆர்வமோ உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கும். பழைய உடல்நிலை சீராகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி. இன்றைக்கி திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக எதிர்பார்க்க வேண்டாம். உடல் ஆரோக்கியம் விஷயத்தில் கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லதாக இருக்கும். பயணங்களால் நல்ல பலன்கள் உண்டாகும். வேலை செய்கிற இடத்துல உழைப்புக்கேற்ற ஊதியம் வருவாய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் விரும்பினதை அடையிறதுக்கு கடினமாக உழைக்க வேண்டிய இருக்கும். அது முயற்சியாகவும் இருக்கலாம். அப்போ தான் நீங்கள் விரும்பிய பொருளை அடையிறதுக்கு வாய்ப்புகள் அமையும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட சின்ன சின்ன உரசல்கள் மோதல்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பணிகளை செய்யும் போது பொறுமை அவசியமாக தேவை. இல்லைன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்ன சின்ன குழப்பங்களோ பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பேசும்போது கவனம் தேவை. கோபத்தோடு பேசுகிறது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும். அதே மாதிரி பேசும்போது நீங்கள் தெரியாமல் கோபத்தில் விடுற வார்த்தைகளால் பெரும் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் அனுசரித்து போகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இல்லை. வீட்டில் பெரியவங்களோட உடல் நலத்துக்கு பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை அளிக்கும். அதே மாதிரி சேமிப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்து கவனமாக இன்றைக்கி செலவுகளை கையாளுறது நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சோர்வு நிலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சீக்கிரம் டயர்டாகிடுறீங்க. அதனால் கொஞ்சம் வருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி நீங்களே மோட்டிவேட் பண்ணி நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும்.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி வந்து வியாபாரத்தில் கூட்டாளிகளோட உதவியால் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதன் மூலிமா உங்களை நீங்களே உற்சாகம் அதிகமாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையறதுக்கு இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. எந்த வேலையும் சுறுசுறுப்போடு செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது. எதிர்காலத்தில் புதிய தொழில் தொடங்குறதுக்கான திட்டங்கள் இன்றைக்கி வந்து செஞ்சு முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. இன்றைக்கி வரவு பார்த்திங்கன்னா சேமிக்கிற அளவுக்கு வருமானம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறது நல்லதாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள் சுமூகமாக நடக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து கவனமாக பணியாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே மாதிரி ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுறது இன்றைக்கி தேவை. எமோஷ்னலாகவோ சென்டிமெண்டலாகவோ இன்றைக்கி ஒர்க் பண்ண வேண்டாம். வேலையாக பார்த்து செய்கிறது நல்ல பலனை தரும். திட்டமிட்டு செய்கிறது இன்னும் வந்து சிறப்பான பலன்களை தரும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் ஏற்படுற மாதிரி இருக்குது. அது மோதலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கு சந்தேக போக்கை தவிர்த்துட்டு அவங்க கூட உட்கார்ந்து மனசை தெளிவுபடுத்திக்கிற மாதிரி பேசி பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது நல்லது. வார்த்தைகளை பேசும்போது கவனமாக பேசி இன்றைக்கி வந்து பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவு போதிய பணம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் சின்ன சின்ன விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளலாம். பண சம்பந்தமாக முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்துறது நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. கண் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். செரிமான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. கொஞ்சம் இன்றைக்கி வந்து ஒரு மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது. உங்கள் நண்பர்கள் கூட மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடலில் பார்த்திங்கன்னா வலிகள் வந்து நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவு அதிகமாக இருக்கும். உறவினர்கள் பார்த்து ஒரு சிலருக்கு நல்ல ஒரு உதவியாக இருப்பாங்க. இன்றைக்கி வந்து மதிநுட்பத்தோடு செயல்பட்டிங்கன்னா வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தெய்வ வழிபாடு இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல பலன் தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கோ இல்லைனா எந்த ஒரு விஷயம் செய்யும் போதோ யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுது. அது உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு வழிகாட்டும். உங்களோட செயல்களை நீங்கள் செய்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சிறந்த முறையில் செய்யணுன்னா அது அமைதியான அணுகுமுறை தேவைப்படுது. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ரிலாக்ஸ் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லாமல் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வேலையில் ஏற்படுற மாறுபாடுகளோட ஒத்துப்போக உங்களோட பணிகளை திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்கும். திட்டமிடாமல் எந்த செயலையும் செய்ய வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நட்போடு நடந்து கொள்வது அவசியமாக இருக்குது. அதனால் குடும்பத்தில் உறவில் நல்லிணக்கம் காணப்படும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னும் ஒரு நல்ல பலனை அடைய முடியும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஸ்டேபிளாக இல்லை, வரவும் செலவும் இருக்குது. இருந்தாலும் பண சம்பந்தமான விஷயத்தில் இன்றைக்கி வந்து முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கொஞ்சம் அப்பப்போ சோர்ந்து போகிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற செயல்களில் எல்லாத்தையும் மனமகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களோட தொடர் முயற்சி மூலிமா நீங்கள் உங்களோட வளர்ச்சியில் முன்னேற்றம் காண முடியும். நீங்கள் செய்கிற செயல்களில் நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது. வீட்டில் பெரியவங்களோட அன்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் மூலிமா நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கும். வியாபாரம் சம்பந்தமான வெளியூர் பயணங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும். வீட்டு தேவைகள் இன்றைக்கி பூர்த்தியாகிற அளவுக்கு வாய்ப்புகள் வரவுகள் இருக்குது. சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை விஷயமாக பயணம் இருக்குது. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது எதிர்காலத்துக்கு உண்டான பலனை நல்ல ஒரு மேம்படுத்தி கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து துணைக்கூட நல்லுறவு இருக்கிற மாதிரி இருக்குது. மகிழ்ச்சியான மனநிலையில் 2 பேரும் இருக்கிறதுனால உங்களோட உணர்வுகளை உங்கள் துணைக்கூட பகிர்ந்துக்கிட்டு நாளை வந்து இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நாளை சில பிரச்சனைகளையோ இல்லைன்னா சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு துணையோட நேரத்தை செலவழிக்கிறது நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ஆன்மீக விஷயத்துக்காகவும் சுப செலவுகளுக்காகவும் இன்றைக்கி பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு மனசுக்கு திருப்தியை தரும். அதே மாதிரி சில நல்ல காரியங்கள் செய்கிறதுனால மனசுக்கு தானாகவே சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்களோட நேர்மறையான எண்ணம் காரணமாக உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கவலைப்படாமல் இருக்கலாம். ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் சிறந்த நாளாக இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் சமீபத்தில் வெளியூர் பயணம் போகிறது, அதுவும் குடும்பத்தோடு போகிறதுக்கு வாய்ப்புகள் அமையும். வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். இன்றைக்கி உங்களோட தேவைக்கு பயன்படுற சரியான முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. இன்றைக்கி வந்து துடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு நன்மை விளையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி வருமானம் ரெட்டிப்பாகிறதுக்கும் வெளிவட்டார நட்பு பெருகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பழைய கடன்கள் வசூலாகி வீட்டுக்கு தேவையான பொன்பொருள் சேரக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமான நாளாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள் வேலை செய்கிற திறனில் நல்ல ஒரு உறுதியும் அதே மாதிரி ஈஸியாகவும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட முயற்சிகள் தொடர் முயற்சிகள் மூலிமா நீங்கள் செய்கிற வேலைகளில் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் விருந்துகளில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது 2 பேருக்குள்ளேயும் புரிதலை அதிகப்படுத்தும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட சந்தோஷமாக பேசி பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை கூட இனிமையாக கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி சேவிங்ஸ், அதாவது எதிர்கால திட்டமான மியூச்சுவல் ஃபண்டில் இன்றைக்கி பணம் முதலீடு செய்கிறது நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான பலனை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியம் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, சிறப்பாகவே இருக்கும். உங்கள் கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு நாளாக, திடமான ஒரு நாளாக இன்றைக்கி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஒரு இனிமையான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இன்றைக்கி நாள் அமையும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி வந்து தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்களை இன்றைக்கி நாள் சிறப்பாக இருக்கணும்னா நீங்களே உங்களை உற்சாகமாக வச்சுக்கிறது நல்லது. தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்க்கிறது நல்லது. கூட பிறந்தவங்க கூட கொஞ்சம் ஒற்றுமை குறையிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்லேயோ வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் பணி சுமை அதிகமாகிற மாதிரி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். வியாபாரத்தில் கொஞ்சம் லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தம் இன்றைக்கி வந்து பலன்கள் நல்லதும் கெட்டதும் கலந்த 2மே இருக்கிற நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற வேலைகள் செயல்கள் எல்லாத்துலேயும் விழிப்போடவும் கவனத்தோடவும் செய்ய வேண்டியதாக இருக்குது. உங்கள் கிட்ட சோம்பலும் அதே மாதிரி கொஞ்சம் சோர்ந்து போகிறனால வேலையில் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கூட சின்னதாக கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது. வாக்குவாதங்கள் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கு அனுசரித்து போகிறது நல்லது. விட்டு விலகி போகிறதும் நல்லது, இல்லைனா விட்டு கொடுத்து போகிறதும் நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சின்னதாக வரவு இருக்குது. இருந்தாலும் கவனம் இல்லாத காரணத்தினால பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. செலவுகள் செய்கிற போது இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அதனால் பணத்தை கவனமாக கையாளுறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உடற்பயிற்சி இல்லைன்னா தியானம் செஞ்சிங்கன்னா போதும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இருமல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால்
குளிர்ச்சியான உணவுகளை இன்றைக்கி வந்து தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி. இன்றைக்கி வந்து சின்ன சின்ன செயல்கள் எது செஞ்சாலுமே இன்றைக்கி கவனமாக செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் தடைகள் ஏற்படும். அதே மாதிரி உங்கள் மனசில் கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக நிதானமாக செய்கிறது நல்லது. உங்களை சுற்றி எந்த ஒரு விவாதம் இருந்தாலோ ஒதுங்கி போகிறது நல்லது. வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். இன்றைக்கி மனசில் எந்த ஒரு நெகட்டிவ் எண்ணங்களும் எழாமல் பார்த்துக்கிறது நல்லது. அப்படி எழுந்துச்சுன்னா மனசில் கவலையும் குழப்பமும் குடிக்கொள்ளும். முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சிறப்பாக இல்லை. தேவையில்லாமல் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கவலையை தரும். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை எச்சரிக்கையாக செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன் தரும். கணவன் மனைவிக்குள்ளே பேசும்போது நல்ல ஒரு நல்லிணக்கம் ஏற்படுத்துகிற மாதிரி அன்பாக பொறுமையாக பேசுறது நல்லது. குறிப்பாக தெளிவாக பேச வேண்டியது, அதாவது உங்கள் கருத்துக்களை தெளிவாக சொன்னீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போக முடியும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. சில சூழ்நிலைகளில் சரியாக பணத்தை கையாள முடியாத அளவுக்கு செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்து செலவு செய்கிறது நல்லதாக இருக்கும். விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா சளி மற்றும் தொண்டை பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதனால் குளிர்ச்சியான உணவுகளை இன்றைக்கி வந்து தவிர்க்கிறது அவசியமாக இருக்குது. மற்றபடி பெரிய பாதிப்பும் இல்லை. ஆக மொத்தம் இன்றைக்கி வந்து நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது. மீன ராசிக்கும் நாளை இனிமையாக கொண்டு போங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வர லைவ் ப்ராட்காஸ்டிங், அதே மாதிரி லைவ் ப்ரெடிக்ஷன்ஸ் போடுறதுக்கு செட்டிங்ஸ் போயிட்டுருக்கு. அது முடிஞ்ச உடனே நேரடியான பலன்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.